ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இது பால் காய்ச்சினது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா போன ஷார்ட்ஸில். பால் காய்ச்சணும்னு சொல்லிட்டு 4:30 ஐயர், நாங்கள் தம்பிக்கு தெரிஞ்ச ஐயர் தான் சொல்லி வர வச்சு 4:30 தான் காய்ச்சணும், கணபதி ஹோமம் பண்ணி. ஏன்னா வீடு வந்து இங்கே கீழே வந்துட்டு நாங்கள் பண்ணி ஒரு 5-6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமே கிடைக்கல. நிறைய முகூர்த்தம் அன்றைக்கி நிறைய பேருக்கு அமர்ந்துட்டாங்க. நாங்களே என்னடா இது ஐயர் கிடைப்பாங்களான்னு பார்த்தோம். இது வந்து நம்ம கிஃப்ட் வந்தது. சரி இது புது இப்போ ரெனோவேஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல எங்கன்னா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். எலக்ட்ரிஷியன் ஃபிட்டிங்ஸ் வேலைலாம் இருக்குது இல்லைங்களா, அவங்க வரும்போது தான் அந்த ட்ரில்லர் நம்மகிட்ட இல்லை, அது போட்டு தான். ஏன்னா டைல்ஸாக இருக்குது, டைல்ஸ் ஓட்டிட்டோம், செவருலாம் வந்து ஆணி அடிக்க முடியாது. அதனால் அப்படியே வச்சுருக்கேன். அந்த சாமி படத்தை மாட்டணும்னு சொல்லிட்டு கடிகாரம் அது முருகர் போட்டு நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதான் பிரித்து பார்த்துட்டு இருந்தேன். இது பாப்பா எங்களுக்கே தெரியாமல் எடுத்திருக்கா. சரி ஓகே, இதை ஒரு இதுவாக போடலான்னு சொல்லிட்டுக்காக போட்டேன். பிடிச்சிருக்கா பாருங்கள், நல்லா இருக்கான்னு. அம்மா வீட்லேயும் பூஜை சாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. விளக்கு, அஷ்டலக்ஷ்மி விளக்கு, தட்டு எல்லாமே வாங்கியிருந்தாங்க. புடவை நான் கட்டியிருந்ததும் தம்பி எடுத்து கொடுத்த புடவை தான் அந்த இது விசேஷத்துக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு. அதான் என் வீட்டுக்காருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.